மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஹேர் க்ரோத் வந்து நார்மலா இருக்கணும். ஸோ இது ரிலேட்டடா நிறைய கொஷின்ஸ் வந்து என்கிட்ட கேட்டீங்க. நம்மளும் நிறைய பதிவுகள்ல எதனால தலைமுடி பிரச்சனை வருது, கூந்தல் உதிராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நிறைய டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். டிப்ஸ் மட்டும் இல்லாம ரகசியமாக வைக்கப்பட்ட நிறைய சித்த மருத்துவ முறைகளும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே வீட்டுல பயன்படுத்தி இந்த மூலிகைக்கு பதில் இது சேர்க்கலாமா, நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. மேம் இதை நான் வீட்டுல ரெடி பண்ணேன், இப்போ எல்லாருமே நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா இருக்கு, இந்த மூலிகை மட்டும் இல்லை, இதை தவிர்த்து வேற ஏதாவது போடலாமா அப்படின்ட்டு என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து வீட்டுல நிறைய ட்ரை பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ செல்ஃபா நம்ம வந்து ஒவ்வொரு மருந்தும் வீட்லயே செய்யும் பொழுது அதனுடைய சந்தோஷமே வேறதான் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இன்னொரு ப்ரிப்பரேஷனை நான் சொல்றேன். பெஸ்ட் ஒரு ஹேர் ஆயிலுங்க இது. இதை பயன்படுத்தணும்னா நமக்கு சைடு எஃபெக்ட் இல்லாம நேச்சுரலாவே நிச்சயமா இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஃபீட்பேக் எனக்கு கொடுப்பீங்க, நல்ல ரிசல்ட் இருக்குன்னு நீங்க எனக்கு ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இப்போ இந்த ஹேர் ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், இதுல என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த தலைமுடி உதிர்தலுக்கு இந்த ஹேர் ஆயிலோட சேர்த்து வேறு சில வழிமுறைகள் அதுவும் நான் சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சில வழிமுறைகள் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே நமக்கு ஹேர் க்ரோத் வரும். இது ஆண்களுக்கு நிறைய பேர் இதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கிரே ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரைமுடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைய காலகட்டத்துல என்கிட்ட வந்து மேம் இங்க பாருங்களேன்ட்டு தலையை இப்படி கோதியோ இல்ல உள்ள இருக்கிற முடி வந்து திறந்து காட்டும் போது உள்ள ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். ரூட்ல இருந்து பாதி ஷாஃப்ட் வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த கிரே ஹேர் வெள்ளை முடி நரைமுடி வந்து தெரியும். அதை தாண்டி பார்த்தோம்னா கொஞ்சமா நமக்கு இந்த செம்பட்டை நிறத்தில் இருக்கக்கூடிய முடிகளை நிறைய பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த தலைமுடி உதிர்தலை மறைக்கணுன்றதுக்காகவே தலையில ஒரு கிளாத் போட்டுக்கிறதோ இல்லை எப்பவுமே கேப் போட்டு இருக்கிறதோ, பெண்களும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஷால் போட்டு கவர் பண்றது. ஸோ ஏன்னா எனக்கு முன்னேத்தில அதிகமா வந்து ஹேர் ஃபால் ஆகுதுங்க, இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, 2 சைடும் நெத்தி ஏறிக்கிட்டே போகுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தவங்க நான் சொன்ன ரெமடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் மேம் இது கிடைக்கல, இந்த மூலிகை கிடைக்கல, இது வாங்கிக்கிறேன் அது வாங்கிக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க ரெடி பண்ணி நிறைய ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பல வருஷமா இந்த ஹேர் ஆயில்ஸ் எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனோட ஃபார்முலாஸ் எல்லாம் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயம் நீங்க இதையும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஹேர் ஆயிலை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஞ்சு கடுக்காய். பிஞ்சு கடுக்காய் பத்தி நமக்கு தெரியும். அது அந்த பிஞ்சு கடுக்காய் இதனோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக தளர்ந்து இருக்கக்கூடிய நம்ம உடலை இறுக்கமாக்குவதற்கு பிஞ்சு கடுக்காய் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. சரி, இந்த பிஞ்சு கடுக்காய் அப்படின்னு சொல்லும்போது தோற்பு சக்தி அதிகமாக இருக்கு. அப்போ நமக்கு தளர்ந்த உடலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கு தசைகள் எல்லாமே தளர்ந்து போயிருக்கு. அப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல பிஞ்சு கடுக்காயை மருந்தாகவோ கற்ப மருந்தாகவோ நாங்க கொடுப்போம். அந்த பிஞ்சு கடுக்காய் தான் இந்த கூந்தல் தைலத்துல ஒரு முக்கியமான மூலிகையாக நம்ம சேர்க்க போறோம். பிஞ்சு கடுக்காய் இதுக்கு தேவைப்படுது. அடுத்ததாக மகிழம் பூ இதுக்கு தேவைப்படுது. மகிழம் பூ அப்படின்னு சொல்லும்போது இது உடல் உஷ்ணத்தை குறைத்து கூந்தலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மலர் வகையை சேர்ந்தது. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மகிழம் பூ அப்படின்னு சொல்லும்போது பித்தத்தை குறைத்து நம்ம உடலை வந்து குளிர்விக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடியது தான் மகிழம் பூ. ஸோ பிஞ்சு கடுக்காயோட மகிழம் பூ நம்ம சேர்க்க போறோம். அடுத்ததாக எள்ளு, கருப்பு எள்ளு வந்து இதுல சேர்க்க போறோம். கருப்பு எள்ளு நமக்கே தெரியும், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அவ்வளவு சத்துக்கள் நம்ம உடல்ல கிடைக்குது. அதே மாதிரி விதைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆற்றல், விதைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் அதிக பலன் நமக்கு தரும். இந்த எள்ளு நம்ம என்ன பண்ண போறோம்னா முளை கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கருப்பு எள்ளு முளை கட்டி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான ஒரு மூலிகை. அது முளை கட்டி நம்ம இதுல எண்ணெயில சேர்க்க போறோம். அடுத்தது முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா சூரியகாந்தி விதைகள். சூரியகாந்தி விதைகளும் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஹைலூரானிக் ஆசிட், விட்டமின் இ, ஏ, இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்ப 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 நல்லது. ஸோ எள் விதைகளோட நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். அதனோட இந்த சூரியகாந்தி விதைகளும் நம்ம
நம்ம தண்ணீர்ல போட்டு ஊற வைக்கலாம். தண்ணீர் இல்லைன்னா பசும்பால்ல ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சு அதை தனியா வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 200ல இருந்து 300 கிராம் சூரியகாந்தி விதைகள் தேவைப்படும். இதை நைட்டே நம்ம வந்து காய்ச்சாத பச்சை பசும்பால்ல நம்ம இதை ஊற வச்சு அது தனியா ஒரு ப்ராசஸ், அது தனியா வச்சுக்கணும். இதனோட பார்த்தோம்னா கற்றாழை தேவைப்படும், எலுமிச்சை நமக்கு தேவைப்படும். முழு எலுமிச்சை தோலோட நம்ம பயன்படுத்த போறோம். இதனோட வேறு என்ன சேர்க்க போறோம்னா ஆலம் விழுது. ஆலமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த விழுது நம்ம எடுத்துக்க போறோம். எவ்வளவு கிடைக்குதோ அந்த அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். அடுத்ததாக இதனுடைய வெட்டி வேர் நம்ம சேர்க்க போறோம். இத்தனை மூலிகைகளும் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியதுதான். ஒரு நாள் நம்ம இந்த தைலத்தை ரெடி பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட இதை ரெடி பண்ணி ஒரு 8 மாதங்கள் வரைக்கும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இது ஆயில் கெடாது, நல்லாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் இது. சரி, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு கேட்டோம்னா பிஞ்சு கடுக்காய் பொடியா நம்ம எடுத்து வச்சுக்கணும். மகிழம் பூவும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எள்ளை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எள்ளையும் சூரியகாந்தி விதைகளும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கற்றாழை ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எலுமிச்சை இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சையை நல்லா பீசஸா கட் பண்ணிட்டு மிக்சியில தோலோடையே போட்டு அரைச்சி அதையும் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இத்தனை மூலிகைகளையும் நம்ம எடுத்து இந்த ஆலம் விழுது வெட்டிவேர் இதையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளையும் ஒன்று சேர்க்க போறோம். ஒன்று சேர்த்துட்டு இதை தேங்காய் எண்ணெய் நம்ம விட்டு காய்ச்சணும். இதோட அளவுகள் என்ன அப்படின்னு நான் சொன்ன சூரியகாந்தி விதைகள் மட்டும் 300 கிராம் சொல்லியிருக்கேன். மற்ற மூலிகைகள் எல்லாமே 200 கிராம் போட்டா போதுமானது. அப்போ 200 கிராம் போடுறோம்னா கிட்டத்தட்ட இதுல வந்து 2 லிட்டர் எண்ணெயாவது நமக்கு தேவைப்படும். இல்லைங்க இவ்வளோ வேண்டாம் கொஞ்சமா போதும் அப்படின்னா இதுல பாதி அளவு, நான் சொன்ன ரேஷியோல பாதி அளவு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த தைல வகையை ஒரு 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் விட்டு இது நல்லா நம்ம காய்ச்ச போறோம். காய்ச்சி இது ரெடி ஆகிறதுக்கே ஒரு 3-4 மணி நேரம் ஆயிடும். ஸோ நல்லா ஒரு இரும்பு பாத்திரத்துல எண்ணெய் விட்டு இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து தைலமாக காய்ச்சி ஒரு நாள் முழுவதும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வடிகட்டி இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இதுவே நாங்க ரெடி பண்ணும்போது பார்த்தோம்னா குழிப்புட தைலம், அதாவது பூமி புட தைலம், அந்த மாதிரி வரட்டியெல்லாம் வச்சு புடம் போட்டு சில எண்ணெய் வகைகளை எடுப்போம். அது வந்து மருத்துவர்கள் வந்து சித்த மருத்துவர்கள் செய்யக்கூடிய கொஞ்சம் கடினமான ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி செய்யக்கூடிய எண்ணெய்களும் இருக்கு. பட் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஈஸியா செய்யக்கூடிய ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நான் சொன்னது. இதை எடுத்து நம்ம இந்த ஆயிலை யாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வாதம், பித்தம், கபம் மூன்றுமே சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகைகள் இதுல சேர்ந்திருக்கு. தலைமுடியில இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபா இருக்கட்டும், நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ரொம்ப வன்மை இழந்து வீக்கா இருக்கு, ஹேர் வந்து ரூட்ல இருந்து வெளியில வருது, நரைமுடி கிரே ஹேர் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். நரைமுடி சரியாகணும்னாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதை பயன்படுத்தும் பொழுது நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாமா, தலை முடியை வந்து அடிக்கடி ஷாம்பு போடலாமான்னா அதுக்குமே இந்த ஆயிலை பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த ஆயிலை திரும்ப லேசா ஹீட் பண்ணிட்டு, டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவோம். ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வச்சுட்டு இது ஒரு சின்ன பவுல்ல இந்த ஆயிலை வச்சுட்டு தண்ணீர் ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட்ல இந்த ஆயில் வந்து லேசா சூடான பிறகு எடுத்து தலையில மைல்டா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம நேச்சுரலா இருக்கக்கூடிய ஹெர்பல் பவுடரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் வேண்டாம். அப்படியே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறனாலும் கெமிக்கல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நேச்சுரல் ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் ஷாம்பூஸ்லாம் நிறைய இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்ம கூந்தல் உதிர்வுன்றது குறைய ஆரம்பிக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேருக்கு மட்டும் கிடையாது, ஸ்கேல்ப்ல நம்மளுடைய தலையில ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது. ரத்த ஓட்டம் அதிகரிச்சதுன்னா நமக்கு வந்து டென்ஷன் குறையும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிகமா இருக்கக்கூடிய திடீர்னு கோவப்படுறது, மூட் ஸ்விங் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறைந்து பித்தம் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது நம்ம உணவிலும் சரி, அதாவது ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டோ, நம்ம உடலுக்கு வந்து அதிகமா உஷ்ணத்தை தரக்கூடிய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதனோட தலைமுடி பிரச்சனையோட வரவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா
கரிசாலை லேகியம் பயன்படுத்தலாம், இல்ல கரிசாலை கற்பம் மருந்தாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இப்போ கரிசாலை லேகியமும் ப்ரிப்பரேஷன் நான் சொல்லியிருக்கேன். இல்ல கடைகளில் நீங்க வாங்கி பயன்படுத்தினாலும் அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் சிவகரந்தை கற்பம் சொல்லக்கூடிய மருந்து, இதையுமே சேர்த்து இதனோட சாப்பிடும்போது கூந்தலோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும். நிறைய ஆண்கள் வந்து ஃபீல் பண்ற விஷயம் இதுதான். சொல்றோம் இளம் வயதிலே எனக்கு வந்து ரொம்ப முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு நிரந்தர தீர்வு நமக்கு வரணும். நிறைய பேருக்கு ஹேர் கிரே ஆயிடும், கிரே ஹேரா இருக்கும், ஆனா அடர்த்தி இருக்கும். சிலருக்கு அடர்த்தியும் இல்ல, நரைமுடியும் வந்து ரொம்ப உதிருது, ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே கையில இப்படி இழுத்தனா அவ்வளவு முடி வருது அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்றீங்கன்னா, இந்த ஆயில நான் சொன்ன மாதிரி மெடிசன்ஸோட ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.